இதை சாப்பிடும் பொழுதே நல்லா பித்தம் குறையும். இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா போதும். அந்த பித்தத்தினுடைய தாக்கம் இந்த மேல் வயிற்றுல எரியக்கூடியது, உள் வயிற்றுல எரியக்கூடியதெல்லாம் அப்பவே நிற்கும். சின்ன பசங்களுக்கு முடி நரைக்கிற காரணமே இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது தான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பித்தம் தலைக்கேறி, ஏடா லூஸ் மாதிரி இருக்க, பைத்துக்கார மாதிரி இருக்க, பித்தம் தலைக்கேறிச்சா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. என்ன இப்படி அலைஞ்சுனுக்கிறான், பித்தம் தலைக்கேறிச்சுப்பா அவனுக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி பித்தம் அதிகமாகிறதுனால கண் எரிச்சல், உடல் எரிச்சல், அஜீரண சம்பந்தமான பிரச்சனை, பித்தவாந்தி வர்றது, நெஞ்சு எரிக்கிறது, சிறுகுடல் பெருங்குடல் இன்ஃபெக்ஷனு, யூரின் போனால் எரிச்சல், பாத்ரூம் போனால் எரிச்சல், இப்படி பல்வேறு வகையான பித்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வருது. சரி. பித்தம் அதிகமாகிடுச்சுனாவே அல்சரும் ஒரு சிலருக்கு அதிகமாகிடுது. ரொம்ப டயர்டாகிடுது, கை கால் வெடிச்சிருது, அந்த கை கால் எல்லாம் வெடிப்பு, அங்கங்கே ட்ரைனஸ் ஆகுறது, இப்படியெல்லாம் பித்தம் சார்ந்த பிரச்சனையும் நிறைய இருக்குது. சரி. இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப அற்புதமான மருந்து இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாம். அது என்ன, எப்படி பித்த மருந்துகள்? சரி. அதுக்காக பித்த நிவாரண சூர்ணம் அப்படிங்கிற ஒரு நல்ல மருந்து செய்கிறோம். இல்லை, இதுதான் பித்த நிவாரண சூர்ணம். இது மல்லி, சீரகம், கருஞ்சீரகம், சதகுப்பை போன்ற பல மூலிகைகளை போட்டு சம அளவு கலந்து செய்கிறோம். இதை சாப்பிடும் பொழுதே நல்லா பித்தம் குறையும். ஒரு வாய் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுதே நமக்கு எல்லா எரிச்சலும் நிற்கும். நல்லா இருக்கும். சாப்பிடலாம். இனிப்பாக இருக்குது. ஆமாம், இனிப்பாகவும் இருக்கும். வாயில் போட்ட உணவே ஒரு நல்ல உணர்வு ஏற்படும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம். இதை 3 வேளையும் உணவுக்கு பிறகு, ஏன்னா உணவு சாப்பிட்ட பிறகு எல்லா அமிலங்களும் சுரந்து மேலே நம்ம உணவை ஜீரணிக்கிறதுக்கு தொடங்கும். அந்த சமயத்தில் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா போதும். அந்த பித்தத்தினுடைய தாக்கம் இந்த மேல் வயிற்றுல எரியக்கூடியது, உள் வயிற்றுல எரியக்கூடியதெல்லாம் அப்பவே நிற்கும். 3 வேளையும் சாப்பிட்டவரே இது சாப்பிடலாம். இது ஒரு மிகப்பெரிய மருந்து. நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போகக்கூடியது. அருமையாக வேலை செய்யும். இது பல விதங்களில் உபயோகிக்கலாம் இதையே. இன்னொன்று, பித்தம், தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காலையில் பல் விளக்கணுன்னே நம்ம வசீகர பல்பொடி இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். நம்ம வசீகர பல்பொடியே பாத பித்த கபத்தையும் சமன்படுத்தும், பற்களை உறுதிப்படுத்தும், தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அகற்றிடும். அந்த மாதிரி ஒரு பல்பொடி செய்கிறோம். வசீகரா பல்பொடினா தமிழ்நாடு முழுவதும், மலேசியாவில் கூட நிறைய பேர்த்துக்கு தெரியும். கவர்னர் கனகசுப்ரமணியன் ஐயா அதை மலேசியாவுக்கு கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அவர் மீட்டிங்கு போகிறப்பெல்லாம் 1000 பல்பொடி கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்காரு மக்களுக்கு. அந்த பல்பொடி அங்கே நிறைய தேவைப்படுது. அங்கே யாராவது ஏஜென்சி எடுத்தோன்னா நம்ம பண்ணலாம். ஏன்னா அதுக்கான ஒரு ப்ரிப்பரேட்டரி லைசன்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம், நம்ம கம்பெனியில் எடுத்துருக்குறோம். நாம் எல்லா மருந்தையுமே லைசன்ஸ் எடுத்து செய்கிறோம். அதில் அது மிக முக்கியமான மருந்து அந்த பல்பொடி, வசீகரா பல்பொடி. அதை நம்ம அடுத்து சொல்லுவோம். சரிங்க. அந்த பல்பொடியில் பல் விளக்கிட்டு இது பித்த நிவாரண சூரணம் 1 ஸ்பூன் 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடித்து இந்த ஜம்பீர மணப்பாகு அப்படிங்கக்கூடிய ஒரு சிரப் 1 ஸ்பூன் அதில் கலந்து காஃபி குடிக்கிற மாதிரி மெதுவாக குடித்தா பித்தம் அப்போவே அடங்கும். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் நிற்கும். எப்போவாவது திடீர்னு மத்தியானம் வந்துட்டா கூட இந்த ஜம்பீர மணப்பாக 1 ஸ்பூன் குடித்தாச்சுன்னா அப்போவே ஹை பிபியினுடைய தலைவலி, லோ பிபி தலைவலி, இதனால் வரக்கூடிய தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், பித்தம் அத்தனையும் இந்த இஞ்சி எலுமிச்சை பானத்தில் நிற்கும். இது ஜம்பீர மணப்பாகுன்னு பேர். இஞ்சி எலுமிச்சை மணப்பாகு, இஞ்சி எலுமிச்சை தேன் நாட்டு சர்க்கரை சேர்ந்தது. அதனால் பித்தத்தை இது குறைச்சிரும். அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு பித்தத்தினால் ஜீரண கோளாறும், வயிற்றில் அல்சரும், இப்போ வேறு வயிற்று வலிகளும் இருந்தால் இந்த ஜீரக பில்வாதி லேகியம் இதுவுமே பாரம்பரிய மருந்து. இதுக்கு இது நாங்கள் பாரம்பரிய மருந்து லைசன்ஸ் எடுத்து இது செஞ்சிட்ருக்குறோம். இதை கொடுக்கும்போது வயிற்று கோளாறுகள் முழுவதுமே சரியாயிது. இந்த பித்த நிவாரணம் காலையில் உபயோகிச்சுட்டு இந்த லேகியத்தை காலை இரவு உணவுக்கு முன் 1 ஸ்பூன் சாப்பிடும் பொழுது பித்தத்தினால் வரக்கூடிய அத்தனை கோளாறுகளும் இந்த 3 மருந்தால் சரியாகும். இது பண்ணிக்கலாம். அதுபோக அவங்களும் பித்தத்தை தூண்டக்கூடிய வகையில் இரவில் தூக்கம் கெடுதல், முன்னிரவில் தூங்காமல் இருத்தல், எப்பவுமே 9:30 போட்டு தூங்கிடணும். அப்போ பித்தம் கூடாது. ஏன்னா 9 to 11 பெரிகார்டியம் வேலை செய்கிற நேரம். அந்த பெரிகார்டியம் வேலை செய்கிற நேரத்தில் உஷ்ணம் அதிகமாகும். அந்த உஷ்ண உறுப்பு அந்த பெரிகார்டியம் வேலை செய்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கணும்.
10 மணி ஆகுது கண்டிப்பாக போய் தூங்கணும். தூங்கலைன்னா 11 to 1 பித்தப்பை இயங்குகிற நேரம், அப்போ பித்தம் கூடிரும். அதனால் அந்த இரவில் தூக்கம் கெடுறவங்களுக்கு தான் பித்தம் அதிகமாக இது பண்ணுது. நேரம் தவறி சாப்பிட்டாலும் பித்தம் கூடுது. அதே சமயம் பித்தத்தை விருத்தி செய்யக்கூடிய சில உணவு வகைகள், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, அது சாப்பிட்றவங்களுக்கும் பித்தம் அதிகமாயிரும். அதனால் என்ன ஆகுதுன்னா முடி நரைக்குது. இப்போ சின்ன பசங்களுக்கு முடி நரைக்கிற காரணமே இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது தான். இப்போ இந்த பிஸா, பர்கரு, இந்த ரோட்டில் விற்கக்கூடிய எல்லா பொருட்களும், எல்லா இந்த பான் பேல்பூரி அது இது இந்த மாதிரி பொருள் எல்லாமே பல ரசாயன பொருட்களையும் சேர்த்து சுத்தம் இல்லாமையும் செஞ்சிட்ருக்காங்க. அதை சாப்பிடும்போது பித்தம் கூடுது. சின்ன வயசுலேயே பசங்க இந்த கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நேரங்களெல்லாம் இதை மாதிரி ஃபுட்ஸை போய் இப்போ ஆசையாக சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா 24 வயசு ஆகும்போதே எல்லாத்துக்கும் முடி நரைச்சிருது, பித்த நரை ஏற்படுது, இளநரை ஏற்படுது. அதனால் பித்தம் கூடாமல் பார்த்துக்கணும்னா நம்ம பாரம்பரிய உணவை ஃபாலோ பண்ணணும். நம்ம பாரம்பரியத்தில் முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தாமார் என்ன சாப்பிட்டாங்களோ அதை நாம் இப்போ சாப்பிட்டோம்னா பித்தம் கூடாது, கபமும் கூடாது, வாதமும் கூடாது. உணவு முறையினால தான் இன்றைக்கி எல்லா நோய்களும் வருது. நாம் உணவு முறையை சரியாக எடுத்துக்கணும், சரியான நேரத்தில் எடுத்துக்கணும், சரியான உணவையும் எடுத்துக்கணும். அப்போ நம்ம பித்தம் கூடாது, கபமும் கூடாது, வாதமும் கூடாது. நேரத்துக்கு சரியாக சாப்பிடணும், தூங்குகிற நேரத்தில் சரியாக தூங்கணும். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு அது செய்கிறதில்லை. காரணம் சிலருக்கு தொழில் ரீதியாக அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. இரவில் 10 மணிக்கு சாப்பிட்றாங்க, 12க்கு தூங்குறாங்க. அப்போ அவனுக்கு கெட்டு தான் தீரும், முகமெல்லாம் வாடிடும். அந்த உணவு போய் அவனுக்கு ஜீரணித்து உடம்புல ஒட்டாது, பித்தமும் மிகுதியாயிரும். காலையில் எந்திரிச்சுன்னே பல் விளக்கும் போது இப்போ மஞ்சளாக பித்தம் வாந்தி வரும். அப்போது இவங்க பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும், உணவை மாற்றிக்கணும், தூங்குகிற நேரத்தையும் மாற்றிக்கணும். எல்லாம் சரியாக செஞ்சால் பித்தம் விருத்தி ஆகாது. அப்படி தவறாக வாழ வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி தொழில் ரீதியாக இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி நல்ல மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு பித்தத்தை சமன்படுத்திட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கும் பித்தம் இருக்கா? பித்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கா? இதனால் பிபி ஹையாக இருக்கா? வயிற்றில் புண்ணு இருக்கா? எதுவாக இருந்தாலும் சரி, பித்தத்தினால் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளுக்கும் அற்புதமான மருந்து. இது இல்லாத ஐயா நிறைய மூலிகைகள் வீடியோ போட போகிறாரு, அதையும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு அதிகமான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.